தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய பாபா படம் சரியாக போகலன்னு பார்ட்டி வச்சது. சந்திரமுகி வசூலை தாண்டிட்டோம்னு வாய் கூசாம பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு சொன்னது. லிங்கா படம் வெளியான 2வது நாளே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை தூண்டிவிட்டு படம் நஷ்டம்னு சொல்ல வச்சது. லிங்கா படம் வெளியான சமயத்தில் புதுசாக கட்சி ஆரம்பித்த ஒரு இயக்குனர் நடிகரை வாய்ப்பு தரேன்னு சொல்லி தலைவர் ரஜினிக்கு எதிராக தொடர்ந்து பேச வச்சது. ஒரு தொலைக்காட்சியின் காமெடி நிகழ்ச்சியில் தான் நடித்த படத்தை வச்சு காமெடி பண்ணதுக்காக அவர்களிடம் லொல்லு செய்து மிரட்டி பின்னர் சமரசமாக நாளைய சூப்பர் ஸ்டார் அவார்டு கொடுக்க வைத்தது. ஒரு வார இதழோடு சேர்ந்து போலி சர்வே மூலமாக நாளைய சூப்பர் ஸ்டார் நாடகம் போட்டது. படத்தோட ஆடியோ லான்ச்சில் ஒரு சிலரை வைத்து சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்ல வைத்து ரசித்தது. ஏற்றிவிட்ட ஏணியை மறந்து சில கோமாளிகளுடன் சேர்ந்து ஆட்டம் போட்டது. சினிமாவிலும் மேடைகளிலும் சுயமாக சிந்திக்காமல் தலைவர் ரஜினியை காப்பி அடிப்பது. தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை வந்து சந்திக்கும் அரசியல்வாதிகளை தேடி தேடி போய் பார்த்து விளம்பரம் தேடுவது. தலைவர் ரஜினி அரசியலுக்கு வரேன்னு சொன்னதும் அவரை விமர்சனம் செய்த அரசியல்வாதிகளுக்கு சொம்படித்தது. அரசியல்வாதிகள் தலைவர் ரஜினியை வீழ்த்தினால் நம்ம பெரிய ஆளா ஆயிடலாம்னு தப்பு கணக்கு போட்டது. சக போட்டியாளர்களிடமும் அடுத்த தலைமுறை நடிகர்களிடமும் பல முறை தோற்று அவர்களை ஜெயிக்க முடியாத போதும் நாங்கள் ரஜினியை முந்திட்டோம்னு அழுது புலம்புவது. சில சமூக வலைதள கைக்கூலிகளுக்கு காசு கொடுத்து தொடர்ந்து அவதூறு வீடியோ போட வைப்பது. எப்போவும் தன்னோட சமூக வலைதள கைக்கூலிகளை வைத்து தலைவர் ரஜினிக்கு எதிராக தொழில் ரீதியாக மட்டுமல்லாமல் தனிப்பட்ட முறையிலும் சமூக வலைதளங்களில் கேவலமான முறையில் வன்மத்தை பரப்புவது. சில ஊடகத்தினரை வைத்துக்கொண்டு தலைவர் ரஜினி செல்லும் இடத்திலெல்லாம் மைக்கை நீட்டி தன்னை பற்றி கேள்வி கேட்க வைத்து வாழ்த்து வாங்குவது. இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு தலைமுறையே தலைவரோட ரஜினி ரசிகனா அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ப வச்சு அவங்களோட ஆதரவில் மேலே வந்து தனக்காக சிலர் சேர்ந்ததும் தலைவர் ரஜினியை வீழ்த்த பல வருடமாக சூழ்ச்சி செய்து தலைவர் ரஜினிக்கும் ரஜினி ரசிகர்களுக்கும் துரோகம் செய்தது. இது எல்லாத்தையும் மறக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம். தலைவரோட ரசிகர்கள் யாரு அப்படிங்கிறத காட்ட வேண்டிய நேரம் இது. பேட்டை பாயிர நேரம்.